ஜோசப் விஜய் என்று சொன்னாலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் எதிர்கட்சி வரிசையிலே தான் அவர்கள் அமர முடியுமே தவிர ஆளும் கட்சி இவர் இருக்கும் வரை எவராலும் தமிழ்நாட்டை காலடி வைக்க முடியாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. வெற்றி வாங்கி சூடியிருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர், என்றைக்கும் தமிழ் மக்களுடைய நெஞ்சங்களில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கிற நம்முடைய வெற்றி தளபதி அவர்கள் தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு அச்சம். அவர் பெயரை சொன்னாலே, ஜோசப் விஜய் என்று சொன்னாலே நடுங்கிக் கொண்டிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது, இந்தியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் நலன் காணுகிற ஒரே தலைவராக 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவிற்கு பிறகு ஒரு மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்காக இன்று நம்முடைய தலைமை மட்டுமல்ல, இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிற கொடையாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார். நாளை குறிப்பிடுவதற்கு காரணம், இங்கே வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் தான் என்னை வாழ வைத்தீர்கள். அதற்காக கோடான கோடி நன்றி மலர் உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. என்னோடு இணைந்த அந்த பணிகளை நீங்கள் மேற்கொள்வது இன்றைக்கல்ல, 10 முறை என்னை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அதற்கு கோடான கோடி நன்றி மலரை உங்கள் பாதங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நினைத்தார்கள், செங்கோட்டையில் எங்கே செல்கிறார் என்று பேசினார்கள், கேலி பேசினார்கள். நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கின்ற நடவடிக்கை, புரட்சித் தலைவரோடு பயணத்தை செய்தேன், அவர் ஆட்சி கட்டளை அமர்ந்தார். புரட்சித் தலைவர் அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன், அவரும் ஆட்சி கட்டளை அமர்ந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வெற்றி தளபதியுடைய தலைமையிலே இன்றைக்கு நாங்கள் இணைந்தோம். இன்றைய ஆட்சி மாற்றப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டு கால ஆட்சியிலே இருந்தவர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற காட்சி நீங்கள் காணுகிறீர்கள். ஏன் என்று சொன்னால், எதிர்கட்சி வரிசையிலே தான் அவர்கள் அமர முடியுமே தவிர ஆளும் கட்சி இவர் இருக்கும் வரை எவராலும் தமிழ்நாட்டை காலடி வைக்க முடியாது என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விளங்கப் போகிறார், விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சி அவருடைய பிறந்த நாள். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுமல்ல, உலகத்தை வாழ்கிற அத்தனை தமிழர்களும் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை தங்கள் பிறந்த நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலை. நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், என்றைக்குமே அவருடைய சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்க வேண்டிய எண்ணம். ஆனால் நினைத்தவர் நினைக்கிறார்கள். பல பேர் சொன்னார்கள், நான் அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சித் தலைவருக்கு பிறகு, புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நம்முடைய இதயங்களிலே மட்டுமல்ல, உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேருடைய தமிழக உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே தலைவர் தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், அவருடைய தொலைநோக்கு சிந்தனை நீங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நிதிநிலை நெருக்கடியாக இருக்கிறது, நீங்கள் பார்த்திருக்க கூடும். இதற்கு முன்னால் நடைபெற்ற ஆட்சியுடைய நிலைகளை நிதிநிலை அறிக்கை வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது, ஒயிட் பேப்பர் என்று சொல்வார்கள். நான் அதை சொல்வதற்கு காரணம், நிதிநிலை எவ்வளவு நெருக்கடியாக இருந்த போதும் நாட்டு மக்களை பேணி காப்பதற்காக என்னென்ன திட்டங்களை அவர் அறிவித்தாரோ படிப்படியாக நிறைவேற்றுவதற்கு முனைந்திருந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். காலை 10 மணிக்கு கோட்டைக்கு வந்தால் மாலை 4:30 மணி வரையிலும் மக்களை சந்திப்பது, என்ன திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றுவது என்ற சிந்தனை ஓட்டத்தோடு செயல்படுகிற ஒரே முதலமைச்சராக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், நம்முடைய தளபதி ஜோசப் விஜய் அவர்களை தவிர யாராலும் முடியாது என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார். நான் அதை சொல்வதற்கு காரணம், அவருடைய தொலைநோக்கு சிந்தனை சொல்லுகிற போது நீங்கள் பார்த்தீர்கள், எல்லோரும் கேட்டார்கள். சட்டமன்றத்தில் பேசுகிற போது பெரியார் கொள்கை அனைத்தும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்று கேட்கிற போது, கடவுள் இல்லை என்பதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள இயலாது சொன்னவர் அவர். மற்ற அனைத்தும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். துணிவோடு சொல்கிற ஒரு முதலமைச்சர். நான் எனக்கு சொல்வதற்கு காரணம் மற்றவரை போல அல்ல. இன்றைக்கு கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞர் அண்ணா அவர் குறிப்பிட்டதை போல ஏற்றுக்கொள்கிற தலைவர். ஆகவேதான் இன்றைக்கு ஆன்மீகத்திலே கூட
அவர் பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று வருகிறார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லேன்னு சொன்னால் தூண்டி விடுகள் இருக்கிறார். ஆனால் தூண்டி விடுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இடம் இல்லாமல் தூள் தூளாக்கிய பெருமை நம்முடைய வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதியை தவிர யாருக்கும் இல்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார். இங்க வந்திருக்கிற தாய்மார்களை பார்க்கிறேன், இங்கே வந்திருக்கிற சகோதரரை பார்க்கிறேன், குழந்தைகளை பார்க்கிறேன். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இதே லக்கப்பட்டி பேரூராட்சியிலே தான் ஒரு சிறுவன் 8வது வார்டிலே இருக்கிறேன் என்று நினைத்தேன். அந்த வார்டிலே இருக்கிற சிறுவன் தன்னுடைய பாட்டியை அழைத்து செல்கிற போது பாட்டி எதற்கு வாக்களிக்க போறான் கேட்கின்ற போது அங்கே பூத்திலே அமர்ந்து கொண்டிருந்தவர்கள், நீ உள்ளே சென்று பார்த்துவிட்டு எதற்கு எந்த சின்னத்தை போட்டு விடுவார் என்று நீ வெளியே சொல்லி விடுவாய், நீ இங்கே என்று சொன்ன உடனே அந்த குழந்தை என்ன செய்து சொன்னால் 11 வயசு குழந்தை கீழே இருந்த கடைசி வரையிலும் பிறண்டு கொண்டே இருந்தார். பாட்டி நீ விசில் சின்னத்துக்கு ஓட்டுப்படவில்லைனா நான் இங்கே உயிரை மாற்றி விடுவேன் என்று சொன்னான். ஏன் இதை சொல்லுவேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட உணர்வோடு குழந்தைகளும் பெரியவர்களும் தாய்மார்களும் இங்கே படித்தவர்களும் கல்வியாளரும் அதை நிறைவேற்றி காட்டி இருக்கிற பெருமை இந்திய நாட்டின் வரலாற்றில் எவருக்குமே இல்லாத ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இன்றைக்கு கலங்கி போயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய வரலாற்றை பார்க்கின்ற போது ஒரு தலைமை 2 ஆண்டு காலத்தில் ஆட்சி துவங்கியது, 2 மாத காலத்தில் ஆட்சி கட்டளை அமர்கிற வரலாறு இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டிலே தான் நடைபெற்றிருக்கிறதே தவிர எந்த நாட்டிலும் நடைபெறவில்லை. அதற்கு நீங்கள் தான் வித்திட்டீர்கள். வித்திடுவது மட்டுமல்ல, இதை வாழ வைத்தீர்கள். அதற்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் நீங்களை போன்றவர்கள் தான் சரியான முறையில் இயந்திரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்படுத்தி இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட வாக்காளர் பெருமக்களாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் இன்னும் 7000 பேர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று திட்டத்தை நாங்கள் தீட்டியிருக்கிறோம். அனைவருக்கும் பட்டாக்கள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். வீடற்ற அத்தனை பேருக்கும் வீடுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இங்கே குடியிருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை தீட்டுகிற போது குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக 3000 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அந்த வீடுகளை நீங்கள் தேர்வு செய்யலாம். அதற்கான நிதிகளை அரசு குறைந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 8,40,40,000 ரூபாய் வீடுகள் நீங்கள் வெறும் 50,000 ரூபாய் செலுத்திவிட்டு அந்த வீட்டை பெறலாம் என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் அனைத்தும் உங்களுக்காக வழங்கப்படும். இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் வளம் பெறுவதற்காக எந்த திட்டங்களாக இருந்தாலும் கொண்டு வரப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த தொகுதியை பொறுத்தவரையும் எல்லோரும் சொன்னார்கள், எல்லோரும் பேசினார்கள், கதைகளை சொன்னார்கள். ஈரோடு மாவட்டத்தை பிரிக்கப்பட வேண்டும், பிரிக்கின்ற போது கோபிச்செட்டிப்பாளையம் தலைமையாக ஆக்கப்பட வேண்டும் என்று எல்லோருடைய எண்ணங்களும் இருக்கிறது. அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே தான் ஈரோடு மாவட்டத்தை பிரித்து கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைமையாக கொண்டு இங்கே ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துறை தலைவர் முதல்வரிடத்திலே அந்த கோரிக்கை வைப்பேன் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இட நெருக்கடி இருக்கிற காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த பகுதியிலே வாழுகிற மக்களுக்கு புறவழிச்சாலை வேண்டும் என்று கேட்டார்கள். அது விரைவிலேயே புறவழிச்சாலை அமைப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கரட்டடிபாளையத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் மின் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது. தனியாக குடிநீர் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கோவை மாநகரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நன்றாக தெரியும். 4 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வந்தது. ஆட்சி மாறி நாங்கள் அமர்ந்தவுடனே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் வழங்கப்படுகிறது. நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம் 6 மாத காலத்துக்கு பிறகு எந்த பகுதியாக இருந்தாலும் நாள்தோறும் தண்ணீர் வழங்குவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வருகின்றிருக்கிற நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து உங்களோடு நான் இணைந்து பணியாற்றுவேன். உங்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவேன். இங்கே வருகின்றிருக்கிற ஓய்வு, இங்கே சமூக நல திட்டம் என்று சொல்லப்படுகிற ஓய்வூதியங்களாக இருந்தாலும், விரைவில் பென்ஷன்களாக இருந்தாலும் சரி, பட்டாவாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற ஜாதி சான்றிதழாக இருந்தாலும் சரி, அனைத்தும் உங்களுக்கு நிறைவேற்றுவதற்கு அடுத்த முகாம் இங்கே கொண்டு வரப்படும். அந்த முகாமிலே உங்கள் அத்தனை பேருடைய கோரிக்கையும் ஒரே மாத காலத்தில் நிறைவேற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் எனக்கு வருவாய்த்துறை அமைச்சரை தந்திருக்கிறார். வருவாய்த்துறை என்பது தாய் வீட்டை போனது. ஆகவே அந்த உங்களுக்கு நலத்திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு நான் உங்களோடு அந்த பணிகளை மேற்கொள்வேன் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வெற்றி கழகத்துறை தலைவர் 22ஆம் தேதி பிறந்த நாள் நிகழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்சி நாம் காணுகிறோம். ஏன் என்று சொன்னால் அவர் இல்லை என்றால் இந்த நாடு நலம் பெற முடியாது. அவர் இல்லை என்றால் நாட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை உருவாக்க முடியாது.
அவர் இல்லை என்று சொன்னால் இந்தியாவிற்கு தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக உருவாக்க முடியாது. அதை உருவாக்குற வல்லமை அவரிடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவருக்கு பிறந்த நாள் காணுகிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்து, நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும், எல்லா இயற்கையோடு நீங்கள் சிறப்புற வாழ வேண்டும். அதற்காக என்ன திட்டங்களை இந்த தொகுதியிலே கொண்டு வர வேண்டுமோ, இந்த பகுதியிலே கொண்டு வர வேண்டுமோ அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, நீங்கள் பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.